நேரமில்லை. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். லூக்கா 2:37. எல்லோரும் பணம் இல்லை என்று சொல்வதில்லை, எல்லோரும் வசதி இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் எந்த ஒரு மனிதனும் இல்லை என்று சொல்லும் ஒரு விஷயம் உண்டு, அதுதான் நேரம். நேரமில்லை என்று சொல்லுகின்றவர்களின் சத்தம் எங்கும் கேட்கின்றது. அப்படியென்றால் நேரம் என்பதுதான் எல்லாருக்குமே மதிப்புக்குரியதாகவும் இல்லாத விஷயமாகவும் உள்ளது. சிலர் பணத்தை கேட்டால் தருவார்கள், ஆனால் 10 நிமிடம் நம்மோடு செலவிட மாட்டார்கள். ஏனென்றால் நேரம் மிக மிக அவர்களுக்கு மதிப்புடையது. அப்படியென்றால் இந்த மதிப்பிற்குரிய நேரத்தை தான் நாம் முதலாவது தேவனுக்கு கொடுக்க முன்வர வேண்டும். ஆனால் இங்கேதான் அநேகருக்கு பிரச்சனை. எனக்கு பலமுறை காணிக்கை தந்த ஒரு சகோதரர் ஒரு நாள் முகம் சிவக்க சிவக்க என்னோடு பேசி வருத்தப்பட்டார். அன்று ஞாயிறு ஆராதனையில் நான் 10 நிமிடம் அதிகம் பேசிவிட்டேன். அவருடைய பொன்னான நேரங்களில் 10 நிமிடம் வீணாய் போய்விட்டதைப் போல அவர் உணர்ந்தார். தாராளமாக காணிக்கை தருகின்ற பலர் உண்டு, முழு ஆலயத்தையே கட்டி கொடுக்கும் பலர் உண்டு. ஆனால் தேவ சமூகத்தில் செலவழிக்கவோ அவர்களுக்கு நேரமில்லை. அவர்களுக்கு நேரம் இல்லாமல் இல்லை, ஆனால் தேவ சமூகத்தில் நேரம் செலவழிப்பதையும் திருச்சபை ஐக்கியங்களில் பங்கு கொள்வதையும் மிக மிக அவசியமாக எண்ண முடியவில்லை. தாவீது, தானியேல், நெகேமியா போன்றோர் மிக அதிகமாக அலுவல்களை உடைய பொறுப்புகளில் இருந்தனர். ஆயினும் அவர்கள் தேவனுக்காக கொடுக்கும் நேரங்களை மிக மிக அவசியமானவைகளாக எண்ணினார்கள். எனவே அவர்களுக்கு நேரம் கிடைத்தது. அநேகர் தேவனுடைய காரியங்களுக்கு போதிய நேரம் செலவழிக்காமைக்கு உண்மையான காரணம் நேரமின்மை அல்ல. அவர்களுக்கு நேரங்கள் கிடைத்தால் கூட தேவனுடைய காரியங்களில் மனமுவந்து ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு செய்யும் பக்தி செயல்களானாலும் சில நல்ல ஒழுக்கங்களை குறித்த உயர்ந்த கணக்கீட்டாலும் தங்களின் மனம் திரும்பாத இருதய நிலையை உணர முடியாதபடி குருடாகி போனார்கள். செயல்களில் அல்ல, நம்முடைய இருதய குணங்களினாலும் பண்புகளினாலும் நம்முடைய உண்மை நிலையை பார்ப்போம். சிந்தனைக்கு: தேவ காரியங்களில் நேரத்தை மிச்சப்படுத்தாதே, உலக காரியங்களில் நேரத்தை வீணாக்காதே. ஆமென்.